ஃபைனலி நம்மளும் குட் பேட் அக்லி படத்தை வந்து பார்த்து முடிச்சாச்சு வெற்றிகரமாக. அதில் இருக்கிற ஒரு 3 பாசிட்டிவான ரிவ்யூ பற்றி தான் சொல்ல போகிறேன். இது 1 மினிட் ரிவ்யூ தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்வலான கதை தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் தான். ஒரு படத்தில் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்துருக்கேன் நான். ஆனால் ஒரு படம் முழுக்க ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தா இந்த ஒரு படம் மொத்தம். ஏன்னா ஏகே சாரோட பழைய படத்தில் உள்ள ரெஃபரன்ஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் நம்ம தளபதியோட பழைய படத்தில் உள்ள ரெஃபரன்ஸ்லாம் இதில் இருக்குது. அதனால் பார்க்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செட் ஆகுது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டரோட கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு மெயின் ரோடாக கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குது. ஒரு ஏகே சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் செம்மையாக இருக்குது. சீக்வன்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து ஒரு சீனுக்கும் வந்து தரமாக மியூசிக் போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ். அந்த பழைய சாங்லாம் வந்து திருப்பி இதில் போட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு 4, சரிங்களா? உங்களோட ரிவ்யூ என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.